ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகேயின் கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக 1 லைன் சுகர் பீடையும், அதுக்கு அடுத்த லைனில் 4 mm ஆன்டிக் கோல்டு கலர் பீடையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் 1 லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீடு கொடுத்து இந்த லைனை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த ஸ்லீவ்ஸ் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே கிராண்டான லுக்காக இருக்கும். இதுக்கப்புறமா நான் க்ளூவை எப்பயும் போலவே நடுவில் இருந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த க்ளூக்கு மேலே நான் க்ரீன் கலர் ஸ்டோனை ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஒரு கரெக்டான ஷேப்பில் வர மாதிரி பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்கு அவுட்லைனாக சுகர் பீடை நான் கொடுத்துக்கிறேன், ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்டோனை நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் பீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரே ஈவனாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா ஸ்டோனுக்குமே நான் சுகர் பீடை அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1 inch அளவுக்கு கேப்பில் நான் இந்த மாதிரி லைனை கிராஸாக போட்டுக்கிறேன். இது போட்டு முடிச்சதுக்கப்புறமா செக்குடு ஷேப்பில் நான் கிராஸாக லைன்ஸை போட்டு முடிச்சுக்கிறேன். அந்த லைனில் சுகர் பீடை ஒவ்வொரு லைன்லையுமே நான் சுகர் பீடை கொடுத்துட்டே வரேன். பாருங்கள், எந்த இடத்துல முடிக்கிறனோ அதுக்கு அடுத்த லைனில் இருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை முடித்ததுமே மறுபடியும் அதுக்கு அடுத்த லைன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கண்டினியூஸாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும் பீட்ஸ் ஒர்க்கு. இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த செக்குடை கரெக்டாக நீங்கள் அந்த பாக்ஸஸ் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா அந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே நான் 4 mm பீடையும் சுகர் பீடையும் அந்த 4 கார்னர்ஸ்லையுமே வச்சு நான் ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது ஒரு என்கேஜ்மெண்ட்டு ப்ளவுஸ் தான், ரொம்பவே கிராண்டான லுக்காக இருக்கும். இதே மாதிரியே இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே நான் 4 mm பீடையும் சுகர் பீடையும் 4 கார்னர்ஸில் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நான் 2 mm பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த திலகம் ஷேப்பில் நம்ம ஸ்டோனை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற கேப்பில் நான் 2 mm பீடை வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதனுடைய ஃபைனல் லுக் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.